இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் யூஸ் பண்ணி ஒரு ரிட்டர்ன் கீவேர்டை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ப்ரோக்ராமேட்டிக்கலாக இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ நல்லா ப்ரோக்ராம் எழுதுகிறேன். ஸோ என்ன அப்படின்னா ஒரு கிளாஸ் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். கிளாஸ் மெத்தட் 2ன்னு போட்டுக்கிறேன். ஓப்பன் அண்ட் க்ளோஸ். இதில் நான் எப்பயும் போல் பப்ளிக் ஸ்டாட்டிக் void மெயின் மெத்தட் இல்லாமல் என்னால் என்ன பண்ண முடியாது, ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெயின் மெத்தட் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஆர்க்ஸ் ஓப்பன் அண்டு க்ளோஸ். ஸோ நான் யார் கால் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மெயின் மெத்தட்குள்ளே கால் பண்ணால் மட்டும்தான் அந்த மெத்தட் என்ன ஆகும் அப்படின்னா கால் ஆகும். இல்லை அப்படின்னா அது ஒரு அன்யூஸ்டு மெத்தடாக மட்டும்தான் ஓரமாக அமைதியாக இருக்கும். அது நான் கால் பண்ணாத வரைக்கும் அது என்ன பண்ணாது, ஒர்க் பண்ணாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பப்ளிக் ஸோ ஸ்டாட்டிக்காக நான் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் என்னால் டேரெக்டாக கால் பண்ண முடியும். நான் ஸ்டாட்டிக் இல்லாமல் ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணேன்னா கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் தேவை. ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அடிஷன் பண்ண போகிறேன். ஸோ அடிஷனுக்கு நான் ஒரு மெத்தடை போடணும். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஒரு வேல்யூவை ஆட் பண்ணி அந்த வேல்யூவை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணணும். நான் கொடுக்க போகிறது இன்டீஜராக இருக்குன்றதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ரிட்டர்ன் டைப் இன்ட்டுன்னு பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆடுன்னு ஒன்று கொடுத்துக்கிறேன். ஆடுன்னு கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா உள்ளே போயிட்டு இன்ட்டு a is equal to 10, இன்ட்டு b is equal to 20 இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இன்ட்டு c is equal to a plus b. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வேரியபிளில் அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணியும் நான் ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ இதுவும் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நான் இதை கமெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். இது இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிட்டர்ன் கீவேர்ட் இவங்களோட பர்பஸ் என்ன அப்படின்னா நான் என்ன ரிட்டர்ன் பண்ணணும், ஒரு ரிட்டர்ன் டைப் நான் வாய்டுன்னு கொடுத்துருந்தா அது மட்டும்தான் எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது. மித்தபடி நான் எந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் பண்ணாலும் அது எதையாவது என்ன பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணணும். அந்த ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்றது இந்த ரிட்டர்ன் கீவேர்ட் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோல்ட் பண்ணி கொண்டு போகும். ஸோ அதனால் இப்போ எனக்கு என்ன அப்படின்னா என் டேட்டா இது ரெண்டையும் ஆட் பண்ணி எனக்கு இதை ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போகணும். ஸோ என்னோட அடிஷனை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்படியும் கொடுத்துக்கலாம், a plus bன்னு ரிட்டர்ன் கீவேர்ட்லேயும் கொடுத்துக்கலாம். ஸோ இதுவே நான் ஒரு டேட்டாவில் ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் அந்த சியையும் நான் என்ன பண்ண முடியும், ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தட் எனக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆடுன்னு இங்கே நான் கால் பண்ணி ஆகணும். என் மெத்தட் ஸ்டாட்டிக்காக இருக்கிறதுனால ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ளே என்னால் டேரெக்டாக கால் பண்ண முடியும் வித்தின் கிளாஸ் பிளாக்குள்ளே மட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஆடுன்றது எனக்கு ஒரு டேட்டாவை ஹோல்ட் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னா என்னோட ரிசல்ட்டு. அப்போ இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணால் மட்டும்தான் அதில் என்ன வேல்யூ இருக்குன்னு தெரியும். ஸோ அதை நான் 2 வேவாக பிரிண்ட் பண்ணலாம். ஒன்று என்ன அப்படின்னா இதை நான் ஒரு வேரியபிளில் வேல்யூன்ற இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அதை system.out.printlnல வேல்யூ அப்படின்றத நான் என்ன பண்ணலாம், பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இதை நான் சேவ் பண்ணுறேன். என்னோடது மெத்தட் 2.java. ஸோ நான் இப்படி ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ ரைட் கிளிக் ஓப்பன் இன்டு command prompt javac method 2.java. ஸோ நோ எரர். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன வந்திருக்கு, 13 வந்திருக்கு. அப்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த மெத்தடை நான் கால் ஆகிட்டு உள்ளே போயிட்டு இந்த இடத்துல வேல்யூ ஆட் பண்ணி அந்த வேல்யூவை கேரி பண்ணி கொண்டு வருது. இங்கே கவனிங்க, இந்த ரிட்டர்ன் டைப்பில் நான் என்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகிறேனோ அந்த டேட்டா டைப்பை தான் நான் ரிட்டர்ன் டைப்பாக யூஸ் பண்ணணும். அதை தான் நான் இங்கே ஸ்டோர் பண்ணாமல் யூஸ் பண்ணணும். நீங்கள் இப்படி ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணாலும் ஒன்று தான். இல்லை டேரெக்டாக ஆடுன்ற மெத்தடை நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கால் பண்ணாலும் எனக்கு ஒன்று தான். ஸோ இதையும் நான் பண்ணி காட்டிடுறேன். ஸோ ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் தான். இந்த இடத்துல ஒரு வேல்யூவை அது ரிட்டர்ன் தான் பண்ணும், அது பிரிண்ட் பண்ணாது. அதனால தான் அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேல என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணேன், செகண்ட் வேல டேரெக்டாக பிரிண்ட் பண்ணேன்.